உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள். இது ரிஷபத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கே வந்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், நல்லது நடக்கும். மீதி 40% அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானம் தேவை. அப்ப அந்த நிதானத்தால் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளில் இருந்து, கெட்டதில் இருந்து தப்பிச்சுக்குவீங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருந்தாலும் சரி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதும் 60% நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 40% கெட்டது நடக்காமல் உங்களுடைய நிதானத்தால் நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது, அதனுடைய பார்வை 4, 7, 8. அப்ப அந்த 4ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய சொத்து சுகம், அது போக பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. இது எல்லாத்தை விட முக்கியமானது தாய் ஸ்தானம். அப்போ பாத்தீங்கன்னா, அந்த தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் இப்போ பாத்தீங்கன்னா, கடந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல ரூபத்திலையும் விரயத்தை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு. நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 9 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பிரச்சனையை தேடி கொண்டு வச்சாரு. அப்ப நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும், எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற்ற பாதையில வரோம்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு செலவு செய்தாலும் திட்டமிட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. அது போக உங்களுக்கு தாய் வழி உறவுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபம், மனசங்கடம், உங்க 2 பேர்த்துக்குமே கருத்து வேற்றுமைகள். இந்த பீரியட்ல அந்த கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக குறையும். அப்போ பாத்தீங்கன்னா, தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும். உங்களுக்கும் தாய்க்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருந்து ஒருத்தருக்கொருத்தர் பேசாமல் இருந்திருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்குவீங்க. அந்த நல்ல உறவு முறைங்கிறது கண்டிப்பா நல்லபடியாக போகும். அது போக நம்ம தாய்க்கு எதுவுமே நல்லது செய்யலையே, இனிமேலாவது நம்ம செய்யலாம். உங்களுக்கு வேலை, குடும்பம், இது மாதிரி விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நம்ம தாயை பத்திய சிந்தனை இருந்தாலும், அவங்களுக்கு ஏதோ சில நல்லது செய்யணும் நினைச்சிருந்தாலும் செய்ய முடியாத சூழல் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த பீரியட்ல அந்த தாய்க்கும் உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு இப்ப டைம் ஒர்க் அவுட் ஆயிரும். அது போக பாத்தீங்கன்னா, இப்போ 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது, அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, வீட்டுக்கு வரக்கூடிய புதிய உறவு சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது, நாம இப்போ திருமண காரியங்களில், இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், இந்த விஷயத்துல நீங்க முடிவு எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசனை செய்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க, கல்யாணம் நடக்குது, அதுல பாத்தீங்கன்னா ஏதோ சங்கடம், சலிப்பு, குழப்பங்கள் வருது. அப்போ யோசனை பண்ணுவீங்க,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக முடிவெடுக்கலை, அவசரப்பட்டு முடிவெடுத்தோம், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம், இது மாதிரி ஆயிப்போச்சே அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இப்போ தேவை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது படபடபடன்னு இருக்கு. இப்போ அது போக கொஞ்சம் நிதானம் கம்மியாகும், கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அது போக உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிறதோ, உங்கள் மனைவி கிட்ட பேசுகிறதோ, உங்களுடைய உறவுக்காரங்ககிட்ட பேசுகிறதோ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விதம் சரி இருக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகிட்ட பேசினா ஒத்துக்குவாங்க, மக்கள்கிட்ட பேசினா ஒத்துக்குவாங்க. இதே உறவுக்காரங்கிட்ட பேசினா ஒத்துக்குவாங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட பேசினா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு வெளியிலிருந்தும் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாய் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நிதானமாக ஒருத்தரை அனுசரித்து பேசணும். அது இல்லாமல் உங்கள் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ, உங்கள் மகனை எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ அவங்ககிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சுக்குவீங்க. ஆனால் வந்து அப்படிப்பட்ட மனசு உங்ககிட்ட இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணங்கள். அப்போ வந்து உங்களுடைய மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களை வச்சுட்டு உங்களுடைய வாய் பேச்சால யாரையும் பகச்சுக்காதீங்க. யாருக்கும் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான், அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் அந்த செவ்வாயாகப்பட்டது 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை கொடுத்தாரு. காரணமே இல்லாத செலவுகள் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அது எல்லாமே வராமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு இவங்களுக்கும் சேராது. அப்போ வந்து அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்க குடும்ப வாழ்க்கை இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் மன வேற்றுமைகள் ஸ்ட்ராங்காக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருக பகவானுக்கு, அதாவது திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கோ சஷ்டி நாள்லையோ செவ்வாய்க்கிழமை நாள்லையோ நீங்கள் போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. மற்ற மிருகசீரிடம் புனர்பூஷம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளவுக்கு பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கலாம். அதுபோக இந்த முருகப்பெருமானையும் கண்டிப்பாக வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. இதுபோக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.